Praise the Lord, hallelujah, God is good. இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். And you are most welcome to the covenant of the day. Today is 8th February 2026 Sunday. ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய நாள். ஆராதிக்க வேண்டும். அமதார்களே, ஆராதிக்க வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது ஆண்டவர் அந்த நேரத்தை உங்களுக்கு கொடுக்கும் பொழுது தயவுசெய்து அதை மிஸ் பண்ணிடாதீங்க. எக்ஸ்கியூஸ் கொடுத்து ஏதாவது பண்ணாதீங்க, ஏன்னா திருப்பி அந்த வாய்ப்புகள் கிடைக்காது. அம்மாதர்களே, February 8, 2026 நாளை வருகிறது, நாளை இன்னைக்கு வருகிறது, அது மீண்டும் உங்களுக்கு கிடைக்காது. அம்மாதானே, அந்த கிடைத்த வாய்ப்பை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இயேசுவின் நாமத்தில். ஆகவே நன்றி உள்ளத்தோடு வந்து அவரை ஆராதித்து துதித்து அவருக்கு நன்றி செலுத்துங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஏசாமி கடைசி நாட்களை குறித்து பேசிக் கொண்டு வருகிறார். என்னெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு வர்றாரு. அதை தொடர்ந்து நாம் பார்க்க போறோம். சரிங்களா? அது மார்க் 13:19 டுடே. மார்க் 13ஆம் அதிகாரம் 19வது வசனம் ஆண்டவர் சொல்றாரு, For in those days there will be a tribulation such as has not been since the beginning of the creation which God created until this time, nor ever shall be. ஏனெனில் தேவன் உலகத்தை சிருஷ்டித்த முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான உபத்திரவும் அந்த நாட்களில் உண்டாயிருக்கும். கேட்பதற்கே அச்சமாக இருக்கிறது. என்ன சொல்றாரு ஆண்டவர்? உலக வரலாற்றிலே படைத்திலிருந்து இந்த மாதிரி உபத்திரம் வந்ததில்லை, அந்த மாதிரி உபத்திரம் வந்ததில்லை, அதை விட மோசமான உபத்திரம் வந்ததில்லைன்னு சொல்றாரு. அந்த நாட்களிலே மோசமான உபத்திரம் வரும். இது மாதிரி உலகம் படைத்ததிலிருந்து இது வரைக்கும் நடந்ததில்லை அந்த மாதிரி உபத்திரம். புரிகிறதாங்க? Not happen tribulation, this kind of tribulation problems. I mean, கிறிஸ்துவுக்காக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு வருகிற பாடு, worshiping the true God, hallelujah, உண்மையான கடவுளை வணங்குவதனாலே வருகிற பாடுகள், கஷ்டங்கள். இயேசுதான் ரட்சகர் என்று சொல்லி நீங்கள் ஏற்றுக்கொண்டு வாழும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு சோதனைகள் வரும், பாடுகள் வரும், உன் உயிருக்கு ஆபத்து வரும். இது கடைசி நாட்களிலே மோசமாக இருக்கும். அதை நாம் இப்போ பார்க்கிறோம். பாருங்க, கடவுள் இந்த உலகத்தை படைத்த மனிதனிடத்தில் கொடுத்தப்ப ஒரு கடவுள் நம்பிக்கை இருந்தது, ஒரு வழிதான் இருந்தது, ஒருவரை பார்த்தார்கள். மனிதன் சிதறி போகும் பொழுது அவன் இஷ்டம் போல தேவனை அல்லது தேவர்களை உருவாக்கி கொண்டான். அது பரம்பரையாக ஆண்டுகள் கடந்து வளர்ந்து அதுக்குள்ளே வைராக்கியம் எல்லாம் வந்து இப்ப என்ன நடக்குதுன்னா, மனிதன் மனிதனையே வெறுக்கிறான், கொலை செய்கிறான், அசிங்கப்படுத்துகிறான், அசிங்கமாக வாழ்கிறான். நாகரிகம் இல்லாத காலத்தில் இப்படிப்பட்ட வன்முறைகள் இல்லை, உபத்திரவங்கள் இல்லையே. ஆனா எல்லாம் வளர்ந்த இந்த காலத்துல இப்படி மோசமான சூழ்நிலை இருக்குது. ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஐயா கடைசி காலத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டு. நான் முன்பதாக உங்களுக்கு சொல்லிவிடுறேன். இட்ஸ் ஆல்ரெடி டெல் earlier to us, there will be tribulation, dear brothers and sisters. என்னை பின்பற்றுவதனாலே ஆசீர்வாதம் தான் இன்னைக்கு சொல்லிக்கிட்டு கிடக்குறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என்னை பின்பற்றி வருவதனால உனக்கு சோதனைகள், கஷ்டங்கள், வேதனைகள், உங்களை சிறையில போடுவார்கள், அடிப்பார்கள், கொல்லுவார்கள், கொலை செய்வார்கள், இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆனா இன்றைக்கு உலகம் அல்லது திருச்சபை அல்லது ஊழியக்காரர்கள் வஞ்சிக்கிறார்களா நம்மை? அதனாலதான் ஏசாமி சொன்னார், வஞ்சிக்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இன்னைக்கு நிறைய prosper theology, there is no heaven and hell, அந்த மாதிரி ஒரு பேச்சு, ஒரு இறையல் எல்லாம் வருங்க கடைசி காலத்துல. அதனாலதான் ஏசாமி சொன்னாரு, கடைசி வரைக்கும் நிலைத்திருப்பவனே, அல்லேலூயா, சிதறி போகாதபடி விசுவாசத்திலே நிலைத்திருப்பவனே. அருமையான சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை நீ கிறிஸ்துவுக்காக துன்பப்படுவாயானால்,
கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதனாலே, அந்த நாமத்தினாலே உனக்கு கஷ்டங்கள் வருமானால் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்க. ஏன் தெரியுங்களா? ஆண்டவர் சொன்னார் அது வரும். ஆனால் அதே வேளையிலே நம்முடைய ஆண்டவர் உண்மையுள்ளவர். ஆகவே அவைகளிலிருந்து நாம் விடுவிக்க, நம்ம விடுதலை செய்ய, நமக்கு பலத்தை கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் நிச்சயமாக விசுவாசத்துக்குள்ளே உங்களை பலப்படுத்துவார். ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற அந்த லக்குனா இட்ஸ் நாட் லக், இலக்கு, கோல். நம்ம பவுல் சொல்றாருல, அந்த லக்கை நோக்கி நான் ஓடுகிறேன். அந்த Jesus already set up a goal for me, so I focus that goal. அதை நான் உற்று பார்த்து ஓடுகிறேன். ஓடுங்க, கர்த்தர் பெரிய காரியங்கள் வாழ்க்கையில செய்வார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலவேளைக்காக நன்றி. இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். கடைசி காலங்களிலே எங்களை பலப்படுத்தி விசுவாசத்திலே நாங்கள் ஆண்டவரே உமக்கு மகிமையான பிள்ளைகளாய் வாழ உதவி செய்யும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு வல்லமை கடந்து செல்லட்டும். இன்றைக்கு அவன் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். டியர் பிரதர் சிஸ்டர், சகோதரனே சகோதரியே, கர்த்தருக்காக வாழுங்க, கர்த்தருக்காக நில்லுங்க இந்த கடைசி காலத்தில். டேக் கேர் அண்ட் காட் பிளஸ்.